ஹலோ காய்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் இருந்து லைவ் டெஸ்ட் ஒரு 50 கேள்விகள் அட்டன் பண்ண போறோங்க. ரெடியா எல்லாருமே? ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. 50 அவுட் ஆஃப் எவ்வளோ எடுக்கிறீங்கன்றத பார்த்தலாம். அதை தாண்டி ஒரு விஷயம், இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். அந்த ஸ்டோரி உங்களுக்கானதா மட்டும் தான் இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா இருக்கவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம். கமான் கமான் எல்லாருமே வந்துட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. ஸோ இது ஃபுல்லாவே பார்க்குற இடம்லாம் கன்னி வெடின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நமக்கு கன்னி வெடின்றது ஒரு 10 கேள்வி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மீதி எல்லாமே நம்பளா பார்த்து பார்த்து எடுத்து வச்சுக்கிறேன். செதுக்கியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி ஆன்சர் பண்றீங்கன்ட்டு. சொல்லாதயா, செய்யா அப்படின்னு சொல்றீங்களா? செஞ்சுட்டா போச்சு. கிழக்கிலிருந்து மேற்காக வரிசைப்படுத்துக. கேள்வி என்னன்னு புரியுதா? கிழக்கிலிருந்து மேற்காக வரிசைப்படுத்துக. ஸோ பாம்பன் தீவு, குரசடை தீவு, முசல் தீவு, நல்லத்தண்ணி தீவுன்னு சொல்றது தான் ஆன்சர்ங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது கிழக்கிலிருந்து மேற்காக வரிசைப்படுத்தணும்னா, இந்த மெத்தட்ல நீங்க வரிசைப்படுத்தினா தான் கரெக்ட்டா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கண்டிப்பா இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கச்சத்தீவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்க இருக்க தீவுகள பத்தி கேட்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது. தவறான இணையை கண்டறி. நீர்வீழ்ச்சி மாவட்டம். தவறான இணைன்னு பார்த்தீங்கன்னா, திருமூர்த்தி அணை, திருநெல்வேலி கிடையாது அப்படின்றத போட்டுக்கங்க. அடுத்தது. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள ஆற்றை தேர்வு செய். எல்லாத்தையும் குடுத்துட்டு ஏதோ ஒரு 6 கேட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப இந்த மாரி கொஸ்டின்ஸ் தாங்க இனிமே வரும். ரெடி ஆயிக்கங்க. கமான், 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 கமான். ஸ்பீடா. 2 எலிமினேஷன் பண்ணிடலாம். பாலாறும் வராது, தென்பெண்ணை ஆறும் வராது. பட் ஆனா தாமிரபரணியா, வைகைன்னு கேட்கிறப்போ, வரசநாடு குன்றுகளின் கிழக்கு சரிவில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் வைகை ஆறு. ஸோ அப்ப என்ன பண்ணிடலாம்? இத வச்சு மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். இல்ல கிலோமீட்டர் தெரிஞ்சிருந்தாலும் ஆன்சர் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்படிதான் ஆன்சர் பண்ணணும். இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். பின்வரும் கூற்றுகளை கவனி. தெரியுது. தெரியுதான்னு பார்த்தேன். ம். இந்த எலிமினேஷன் கொஸ்டினா பாருங்க. 1 எலிமினேஷன் பண்ணாம இதெல்லாம் ஆன்சர் வந்துரும். தட்ஸ் எனஃப். உத்தரப்பிரதேசம் கிடையாது. ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ராஜஸ்தான் வந்துச்சுன்னா தேர்ட் ஒன் தப்பாயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சி இது தப்பு. அப்ப பி மட்டும் தான் ஆன்சர் சரி. பொறுத்துக. சோ இடங்கள வச்சு பொறுத்து சொல்லியிருக்கேன். அவ்வளவுதாங்க. 2-1 4-3. குட் குட். தமிழ்நாடு மற்றும் கேரளா இடையில் தெற்கில் அமைந்துள்ள கணவாய். ஆஹா. நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஷார்ட்கட் சொல்றேன். தம்பி, தமிழ்நாட்டுக்கும் கேரளா நடுவுக்கும் நீ மாட்டிக்கிட்டனா உனக்கு என்ன பண்ணிருவாங்க? பால் ஊத்திருவாங்கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பால் ஊத்திருவாங்கன்னா பாலக்காடு கணவாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஜஸ்ட் ஷார்ட்கட்ன்றது அப்படிதான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். சரியான விடையை தேர்வு செய்.
தமிழ்நாடு நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் எத்தனை பிரிவுகள் பார்த்தீங்கன்னா, 5 பிரிவுகளாக இருக்கு. பெரிய பிரிவுகளாக. அப்போ 3 ஒன் மட்டும் எலிமினேஷன். இது எலிமினேஷன் ஆயிடுச்சுன்னா 1 அண்ட் 2 ஆன்சர் சரிங்க. தாமிரபரணி ஆறு எந்த 2 மாவட்டங்களிடையே சென்று வங்கக் கடலில் கலக்கிறது? அவ்வளோதான். முடிஞ்சுச்சு. கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இந்த மாரி தாங்க இருக்கும். நான் சரியா தப்பான்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க போட்டுட்டே வாங்க. தட்ஸ் எனஃப். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிடையே சென்று. மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய். என்ன மாறுபட்ட ஒன்று? முடிஞ்சு போச்சு. இது எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ் கணவாய். இது என்ன கணவாய் பாருங்க. இமாலயா கணவாய். இப்ப மாறுபட்ட ஒன்றா இருக்கா? இப்படிதான் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? சோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் நம்ம ரொம்ப கஷ்டம்னு நெனச்சிற கூடாது. பின்வரும் கூற்றுகளை கவனி. சரியான விடையை தேர்வு செய். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. செகண்ட் ஒன் மட்டும் தான் ரைட். 2000 மீட்டர்லாம் கிடையவே கிடையாதுங்க. கொஞ்சம் மாறுது பார்த்துக்கங்க. பின்வரும் வாக்கியங்களை கவனி. சரியான மலையை தேர்வு செய். மேற்கண்ட வாக்கியத்தில். ஓகே. பார்த்துக்கலாம் வாங்க. திருமூர்த்தி அணைகள், வால்பாறை, காடம்பாறை எல்லாமே எங்க இருக்கு? ஆனைமலையின் அடிவாரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டுடலாங்க. ஸோ கோச்சுக்காதீங்க. ஒரு கிரேஸ் மார்க்கே குடுத்துடலாம். தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநில எல்லைப்பகுதியில் தெற்கே அமைந்துள்ள கணவாய். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால ஒரு கொஸ்டின் கொஞ்சம் ரிப்பீட் ஆயிடுச்சு. டைப்பிங்ல. பார்த்துக்கலாம். பட் ஆனா 50க்கு 50 தான் நீங்க போடணும். குட். இதுக்கு அப்படியே மார்க் போட்டுங்க. பாலக்காடு கணவாய். நெக்ஸ்ட். தமிழ்நாட்டில் எத்தனை வகையான காடுகள் உள்ளது? இதுல ஸ்டார்ட் ஆகுது. சினஃப். 5 வகையான காடுகள் உள்ளது. வடக்கில் ஆனைமலையோடும், வடகிழக்கில் பழனி மலையோடும், தெற்கில் ஆண்டிப்பட்டி மலையோடும் மற்றும் வருசநாடு குன்றுகளோடும் இணைகின்ற மலை எது? ஆஹா! இது என்ன? ஏலக்காய் மலை தான் சொல்றாங்க. பழனி மலை மேற்கு தொடர்ச்சி மலையின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஆக்சுவலா இது 1ஆ மாத்திக்கங்க. இது 2ஆ மாத்திக்கங்க. இது 3ஆ மாத்திக்கங்க. ஸோ சரியான விடையை தேர்வு செய்கின்றத இங்க வச்சுக்கங்க. ஸோ 1, 2, 3 எல்லாமே சரியான பதில் தாங்க. கீழே குறிப்பிட்டுள்ள மலை எது? ஏதோ ஒரு மலைய பத்தி குறிப்பிட்டிருக்கும். இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். கமான், கமான் ஸ்பீடா. பாலக்காடு கணவாய் இம்மலையின் தெற்கே அமைந்துள்ளது. இது ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்ட். காடம்பரை நீர்மலை இருக்கு. ஆழியாறு, திருமூர்த்தி அணைகள் இருக்கு. அப்ப என்ன மலை? ஆனைமலைன்னு சொல்லிட்டு போட்டுடலாங்க. நெக்ஸ்ட். ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது?
விருதுநகர் மாவட்டம். ஆண்டிப்பட்டி மலையை பற்றி தவறான கூற்றை தேர்வு செய். சோ இந்த மாரி கொஸ்டின்ஸ்ல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பயங்கரமா இருக்கும். இதுதான் நீங்க கேதர். சோ 3, 4த், 2nd, 3, 4த் எல்லாமே ரைட். ஆனா இந்த இடத்துல தெற்கு நோக்கின்னு குடுத்துருக்காங்க கிடையாது. வடக்கு நோக்கி, கிழக்கு நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ இந்த இடத்துல தெற்குன்றது ஆன்சர் தப்பா இருக்குங்க. சோ இத மட்டும் நோட் பண்ணுங்க. ஓகேங்க. வேறுபட்ட ஒன்றை தேர்வு செய். அப்ப இந்த இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸியா போட்டுருவீங்க. தட்ஸ் எனஃப். கல்வராயன், சேர்வராயன் இது எல்லாமே கொல்லிமலை ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய மலைகள். நீலகிரி மலை வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய மலைகள். அப்ப என்னது? டி தான் ஆன்சர் சரி. வேறுபட்ட ஒன்று. அடுத்தது. மிதவெப்ப மண்டல காடுகளை பற்றி சரியான விடையை தேர்ந்தெடு. சோ பாருங்க இந்த இடத்துல காடுகள், மரங்கள் குறைந்த உயரத்துடன் பசுமையாக காணப்படுறது தான் மிதவெப்ப மண்டல காடுகள். இது ஜவ்வாது மலையெல்லாம் காணப்படலங்க. இதே மாரி மழை அதிகமாகுச்சுன்னா அங்க பசுமை மர காடுகள் வந்துரும். அப்ப என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, எலிமினேஷன்ல 3 மட்டும் தான் சரியான பதில். தெற்கு கைலாயம் என்று அழைக்கப்படும் மலை எது? பொதிகை மலை. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எந்த மலைப்பகுதியில் அமைந்துள்ளது? வாங்க, 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 வாங்க. பொதிகை மலை தாங்க. பின்வரும் வாக்கியங்களை கவனி. சரியான விடையை தேர்வு செய். டைம் தரேன். ஒன் அண்ட் டூ தாங்க. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலை எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? அவ்வளவுதாங்க. சேர்வராயன் மலை. காவேரி ஆறு தமிழ்நாட்டில் மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர் நீளத்தில் பாய்கிறது? தமிழ்நாட்டுல மட்டும் கேட்டிருக்கோம். 416 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தவறான இணையை கண்டறி. தவறான இணையை தேர்வு செய்யும் கேட்டிருக்கோம். ஆனைமலை ரைட்டு, கொல்லிமலை ரைட்டு, கல்வராயன் மலையும் ரைட்டு. என்னது? பெரம்பலூர்ல கிடையாதுங்க. எங்க இருக்கு? ஈரோட்ல இருக்கு. சென்னிமலைன்றது. நோட் பண்ணுங்க. 7வது. ஜவ்வாது மலை பற்றி சரியான விடையை தேர்வு செய். ஆஹா! சரியானது கேட்டிருக்கோம்.
திருவண்ணாமலை, சேலம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் எலிமினேஷன். 1100லேருந்து 1500 வரைக்கும் 600 வரைக்கும் வரும். செகண்ட் எலிமினேஷன். காவல்பட்டு கிடையாது. என்னது? மேல்பட்டு. முடிஞ்சு போச்சு. அப்போ தேர்ட் ஒன் அப்படியே அழகா போலாம். ஜவ்வாது மலையின் பல பகுதியில் நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால் உருவானது தான் சொல்றாங்க. அப்போ தேர்ட் ஒன் சரி. தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்க்கோள பெட்டகங்கள் உள்ளது? பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. மூன்று உயிர்க்கோள பெட்டகங்கள் இருக்கு. நீலகிரி, மன்னார் வளைகுடா, அகத்தியர் மலை அப்படின்னு சொல்லக்கூடியது. கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. ரொம்ப ஈஸி இந்த கொஸ்டின். அடிச்சு தும்சம் பண்ணிடலாம். ஏன்னா சரின்னு கேட்கல. இந்த இடத்துல தவறு எதுன்னு கேட்கிறோம். ஏன்னா 3 சரியா இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சேலம் மாவட்டம் தான். சோலைக்கரடு என்பது கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம். அது இங்க தான் இருக்கு. சேர்வராயன் கோயில் மலைப்பகுதி. ஆனா ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் கொடுத்திருக்காங்க. என்ன வந்திருக்கணும்? ஏற்காடுன்னு வந்திருக்கணும். ஐயா ஏற்காடு தான் சரி ஏழைகளின் ஊட்டி. அப்போ இந்த இடத்துல கிடையவே கிடையாதுன்னு சொல்லி தூக்கி போட்டீங்கன்னா ஆன்சருங்க. ஸோ பொறுத்துக்க மாவட்டங்களோட ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சைமலை. இதெல்லாம் டைமே இருக்கக்கூடாதுங்க. முடிச்சுட்டு இருக்க நேரத்துல 3 சேர்வராயன் மலை சேலம், கொல்லிமலை நாமக்கல், பச்சைமலை திருச்சி, 2 எங்க இருக்கு? தூக்குங்க ஆன்சர். இப்படிதான் ஆன்சர் பண்ணுவோம். சூப்பர்ங்க. அடுத்த 20 கொஸ்டின் வாங்க. காவேரி ஆற்றை பற்றி தவறான விடையை தேர்வு செய். அட்ரிட்டி ஆஃப் டி அப்ளை இதுக்கு. எல்லாமே ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்களேன். வடகிளை கொள்ளிடம் என்றும் தென்கிளை காவேரி என்றும் மாத்தி விட்டேன் திருச்சி மாவட்டத்துல. ஸோ வடகிளை காவேரி என்றும் தென்கிளை வந்து பாத்தீங்கன்னா கொள்ளிடம் என்றும் சொல்லிட்டு சொல்லணும். அப்போ டி தான் ஆன்சர். தவறு அப்படின்னு போட்டுக்கணும். டி போட்டவங்க எல்லாருக்குமே மார்க் போட்டுக்கங்க. தவறான இணையை தேர்வு செய். ஸோ ஆன்சர் டி பாருங்க. வெள்ளையங்கிரி என்றது எங்க? கோவை, கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் சரிங்க. குட் குட் குட். தவறான விடையை தேர்வு செய். பீடபூமிங்க சாரிங்க. இப்படி கிடையாது. தவறான விடையினாலே சி தான் வரும். தென்மேற்கு கிடையாது. வடமேற்கு. வடமேற்குல தான் மைசூர் இருக்கு. சார் பாருங்களேன், இப்படி பாருங்களேன். தமிழ்நாடு இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல தான் என்ன இருக்கு? பாரமஹால் பீடபூமி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஆன்சர்ஸ்ங்க. அடுத்தது தவறான விடையை தேர்வு செய். கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் அமைந்துள்ளது. இதன் உயரம் 150 மீட்டர் 480 மீட்டர் வரை உள்ளது. மோயர் ஆறு இப்பீடபூமியை சிக்கூர் பீடபூமியிலிருந்து பிறக்கிறது. எதுங்க? சிகூர் பீடபூமியில கிடையாது. மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மட்டும் தான் தவறு. எந்த பகுதிகளில் பல மலையிடை பீடபூமிகள் காணப்படுகிறது? ஸோ மலையிடை பீடபூமிகள்னு சொல்லிட்டு ஒரு பீடபூமிகள் இருக்கு. எந்த பகுதியில் அதிகமா காணப்படுது?
சூப்பர் காய்ஸ். அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். நீலகிரி பகுதியில காணப்படுகிறது. 36வது. வைகை மற்றும் தாமிரபரணி ஆறுகள் எந்த பீடபூமியில் உருவாகிறது? டெஃபினட்டா நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்கியூஸே கேட்கக்கூடாது. மதுரை பீடபூமியில் தான் உருவாகிறது. பின்வரும் கூற்றுகளை கவனி. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்களே இதுக்கு டைம் தரேன். கூற்று 1 மற்றும் கூற்று 2ம் சரிதாங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஸ்டாலின் நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படும் மேட்டூர் அணை கட்டப்பட்டுள்ளது? சேலம் மாவட்டம் தாங்க. தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி எது? ஆக்சுவலா இந்தியாவிலே அதிக மழை பெறும் பகுதிகளில் இதுவும் ஒன்றுங்க. கரெக்ட் ஆன்சர் பண்ண பார்க்கலாம். தட்ஸ் குட். சின்ன கல்லார் என்ற பகுதி தான். கமான் கமான் கமான். சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணி ஆறு ஆகியவை இவைகள் எந்த ஆற்றின் துணையாறுகளாக உள்ளது? துணையாறாக உள்ளதுன்னு போடுங்க. தென்பெண்ணை ஆறு. பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. வாக்கியங்களை கவனி. நீங்களே படிச்சு நீங்களே ஆன்சர் பண்றீங்க இது மட்டும். எல்லாமே ரைட்டா இருக்கு பாருங்க. அனைத்து கூற்றுகளும் சரிதாங்க ஆன்சர். வேறுபட்ட ஒன்றை தேர்வு செய். அமராவதி காவிரியோட துணையாறுன்னு சொல்றாங்க. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பொறுத்துக. அவ்வளவுதான். தேனி சுருளி, நீலகிரி பைக்காரா, விருதுநகர் ஐயனார், மதுரை குட்லாடம்பட்டி. முடிஞ்சு போச்சு ஆன்சர். ஏ. பொறுத்துக. எதன போட்டேன்? போட்டேன். எலிமினேஷன் மட்டும் போலாமாங்க? அக்டோபர் இப்போ 3 இங்க கிடையாது, இங்கேயும் கிடையாது. குளிர்காலம் ஜனவரி, பிப்ரவரி. ஓ இதற்காக வெயிட் பண்ணுவோம். கோடை காலம் மார்ச், மே. ஓ அப்போ ஆன்சர் வந்துச்சு. 2143 தான் ஆன்சர். சரிங்க. தமிழ்நாட்டில் ரிக்கர் மண் என்று அழைக்கப்படும் மணல் எது?
கரிசல் மண். காடுகளில் சோலாஸ் என்று அழைக்கப்படும் காடுகள். எந்த காடுகளை அழைக்கிறோம்? ஆஹா! இதுக்கு ஆன்சர் தெரியுமே. உங்களுக்கும் தெரியும். மிதவெப்ப மண்டல காடுகள். தவறான இணையை தேர்வு செய். சரணாலயம் பறவைகள். வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம், மேகமலை வனவிலங்கு சரணாலயம், காரைவெட்டி பறவைகள் சரணாலயம், பழவேற்காடு. இதுல காரைவெட்டி இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அரியலூர் தெரிஞ்சு போச்சு. செகண்ட் தெரிஞ்சிச்சு. தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் மட்டும் தான் தவறு அப்படின்றத சொல்றாங்க. டி மட்டும் தான் போட்டவங்களுக்கு மார்க் போட்டுங்க. கமான் காய்ஸ், இதுக்கப்புறம் டஃபா தான் இருக்கும். தவறான விடையை தேர்வு செய். நீங்களே படிச்சு அழகா ஆன்சர் பண்ணிடலாம். திசைகளை கண்டுபிடிங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா. ஜியோகிராஃபில டஃபா வைக்கணும்னு நினைச்சா நான் திசைகளை மட்டும் தாங்க வைக்க முடியும். அப்ப பாருங்க, வடக்கு கிடையாது, தெற்கு நோக்கி. முடிஞ்சு போச்சு. அடுத்தது வரிசைப்படுத்துக. இதுக்கப்புறம் இந்த 2 கேள்வி சேலஞ்ச் பண்றேங்க நான் உங்களுக்கு. 49, 50. வடக்கில இருந்து இங்க இருந்து அப்படியே வந்துட்டே இருக்கணும். வரும் பாலாறு, செய்யாறு, கொள்ளிடம், வைகை, சிற்றாறு. 1 2 3 4 சார். 1 2 3 4 தான் ஆன்சர். சரியான பதிலுங்க. கமான் காய்ஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். தமிழ்நாட்டில் அதிக காடுகள் பரப்பளவு கொண்ட மாவட்டங்களை தேர்வு செய். அப்படியே அதிகத்துல இருந்து கம்மியா போங்க பார்க்கலாம். இதுக்கு நியூ புக் தான் படிச்சிருக்கணும். நோ ஹோல்டு புக். டேட்டா மாறிச். ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல், வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல், வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் தர்மபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, வேலூர்னு இருந்துச்சு. இப்ப தர்மபுரி கடைசி இடத்துக்கு போயிடுச்சுங்க. அதனால இதுதான் ஆன்சர். ஸோ இன்னைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி என்னன்னா, இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பார்த்தது. ஸோ படிக்கிற விஷயத்துல கொஞ்சம் தயக்கம் சார், டிமோட்டிவ்ன்ற ஒரு விஷயம் வருது. அப்ப என்ன சார் பண்ணுன்னா, பிடிச்சு படிக்கணுங்க. நிறைய பேரு இந்த துறையை செலக்ட் பண்றாங்கன்னா, அவங்க அதை ஆத்மாத்மா எடுத்துப்பாங்க. ஸோ பிடிச்சு படிச்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும். ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இந்த வேலைக்கு போறேன், என் லைஃப் செட்டில் ஆக போகுதுன்னு படிச்சா தான் அது நமக்குள்ள இன்னும் இன்வால்வ்மெண்ட்டோட ஒர்க் பண்ண உதவும். ஸோ இன்னிலேருந்து நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த துறையை பிடிக்கணும். இந்த துறையை பிடிச்ச உடனே நீங்க அதுக்கு எப்பவுமே கையில இருந்து விட்டுறக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் போராடுங்க. ஸோ இப்போ உங்க உங்க பேரு ஒரு அடையாளமே என்ன தெரியுமா? அந்த கடைசி போராட்டத்துல போய் நிக்கிறீங்க பாத்தீங்களா? ஜெயிச்சுட்டு, அதுதான் வந்து உங்களுக்கு காப்பாத்தி கொடுக்கும். ஸோ அந்த அடையாளத்தை உருவாக்கணும்னா எல்லா விஷயத்தையுமே நீங்க புடிச்சு செஞ்சீங்கன்னா, மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த லைவ் கூட பிடிச்சு அட்டெண்ட் பண்ணா தான் நெறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்ன்றது சொல்றேன். ஓகே. இனிமே ரெகுலரா வாங்க. ரெகுலரா லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க. மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு பயனுள்ளதா போகும். சரியா? தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ ஆல்.